ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ் ரெசிபீஸ். சிக்கனை எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான், சப்பாத்தி, ரொட்டி இது எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். வாங்க ஆப்கானி மலாய் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஜாரில் அரை வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இதோடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இப்போ இதை குறைன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் நான் 1/2 கிலோ போன்லெஸ் சிக்கனை அரைச்சி வச்சுருக்கேன். இதில் நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 2 பிரெட்டை நான் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துருக்கேன். இது வந்து 1/4 கப் அளவுக்கு வரும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா பால் ஏடு இருக்கு இல்லையா, அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச புதினா மல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கபாப் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கையில் எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக சிக்கன் எடுத்து இந்த மாதிரி குச்சி மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. இப்போது இதை லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு கபாப் ஷேப் வந்துடும். இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரியே மீதி இருக்க சிக்கன்லேயும் பண்ணி வச்சுக்கோங்க. கபாப் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கபாபாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இது நல்லா ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு 2 சைடும் வேக வைங்க. இது கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா கேஸை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். கபாப் பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வெந்துடுச்சு. தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் அரை வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 10 முந்திரி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை லைட்டாக ஒரு வதக்கிக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது அந்த சூட்லேயே நல்லா வெந்துடும். இப்போ இதை ஆடினதும் இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் சேர்த்தாச்சு, நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம். பாருங்கள், இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இது இருக்கட்டும். இப்போ பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும். இதில் ஒரு 5 கிராம்பு 5 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதுக்கு பட்டை தேவையில்ல. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பட்டர்லேயே இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதோட பச்சை வாசனை போகணும். இது வந்து ஒரு 2 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. வேகட்டும். கிரேவி இந்த மாதிரி கொதி வந்தது. இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. மசாலா சேர்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாட் மசாலா. இதோடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கிரேவி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதில் 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கெட்டியான தயிராக புளிப்பு இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை திரும்ப மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நம்ம ரெடி பண்ணி வச்ச கபாபை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கபாப் எல்லாமே சேர்த்தாச்சு. இதில் ஒரு அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சு விட்டுக்கோங்க.
கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவி வந்து உள்ளே அந்த கபாப்குள்ளே அந்த மசாலாலாம் நல்லா இறங்கும். நல்லா ஜூஸியாக இருக்கும், சாப்பிடவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது நல்லா ஒரு நிமிஷத்துக்கு கொதிச்சாலே போதும். கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், சூப்பரான ஆப்கானி மலாய் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான், சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ்க்குலாம் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.